விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா களிமண் விநாயகரை வச்சு பூஜை வந்து பண்ணுவோம். நிறைய களிமண் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணில் இருந்து அச்சு வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா விநாயகராக ரெடி பண்ணி சேல் பண்ணுவாங்க. அந்த விநாயகரை தான் நம்ம வாங்கி வந்து சேல் பண்ணுவோம். ஒரு சில விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சு வச்சு அதை காய வச்சு பெயிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம களிமண் விநாயகர் ரியலாகவே இந்த தாத்தா இந்த பெரியவருடைய கலையிலேருந்து பார்த்த உருவான ஒரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவை வந்து பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து களிமண்ணை வச்சு இந்த பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரெடி பண்ண போகிறாருங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த கலையை கையில் கொண்டு வந்து விநாயகரை அழகாக இந்த பெரியவர் வந்து வடிவமைக்க போகிறாரு. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். விநாயகர் செய்யக்கூடிய களிமண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான ஈரப்பதத்தில் கொண்டு வந்து அதிலிருந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு தெருவில் தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ரெடி பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் புதுப்பேட்டையில் பேட்டை ஸ்ட்ரீட்டில் தான் வருடந்தோறும் இந்த பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர்லாம் வந்து இந்த மாதிரி கையாலே ரெடி பண்ணி சேல் பண்ணுவாருங்க. மேக்ஸிமம் ஒரு விநாயகர் இந்த கையாலேயே செய்யும்போது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்படி 1 மணி நேரம் கஷ்டப்பட்டும் விநாயகர் ரேட்டு அதிகமாக விற்காமல் வெறும் 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தேடி வந்து இந்த தாத்தா பெரியவர்கிட்ட இந்த விநாயகரை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ தலை வைக்கும். தம்பிட்டு கொடுங்க 10 மணிக்கு ரெடியா இருக்கும். ஆமா
இந்த வருஷம் வேற மாதிரி இது வேற